ஸோ இந்த ஹெட் டு ஹெட் சீரீஸில் செகண்ட் எபிசோடு யாருன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் மேட்சப் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர். இது வந்து எல்லாருமே வந்து டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் மேட்சப். பேட் கமின்ஸ் வர்சஸ் விராட் கோலி. எஸ், ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் போத் தே சைட்ஸ். இந்த சீரீஸ் அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் கோலி as well as ஃபார் த இந்தியன் டீம். அந்த அதர் சைடு பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் வந்து டெரிஃபிக் டெஸ்ட் பவுலர், ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு கூட சொல்லலாம். அந்த ஏன்னா he keeps consistently bowling அந்த லைன் அண்ட் லென்த் வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பார். ஸோ அண்ட் ஆல்சோ இஸ் காட் த நேக் ஆஃப் கெட்டிங் த பால் டு மூவ் போத் த வேஸ். ஸோ அதனால் ஆஸ்திரேலியா என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, விராட் கோலி நம்பர் 4 ஆடுறார். ஸோ ஆஸ் ஏர்லி as பாசிபிள், நான் முன்னாடி எபிசோடில் சொன்ன மாதிரி பால் நியூவிஷாக இருக்கும்போதே கோலி உள்ளே வந்தார்னா ஆஸ்திரேலியாவுக்கு நல்ல சான்ஸ். ஸோ கமின்ஸ் வர்சஸ் கோலி எவ்வளோ பால் வெளியில் விடுவார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். பிகாஸ் இஸ் காட் அ டெண்டன்சி டு ஒரு 4 பால் 5 பால் விட்டதுக்கப்புறம் இஸ் காட் அ டெண்டன்சி டு ஆன் த அப்பில் ட்ரைவ் அடிக்கிற ஒரு டெண்டன்சி இருக்குது. ஸோ அதை விட்டு விளையாடுவாரா, வில் வெயிட் ஃபார் த bowler டு பால் அண்ட் இஸ் பேட்ஸ், அதுக்கப்புறம் ரன் எடுப்பாரா? பிகாஸ் கோலி ஒரு 40-50 பால்ஸ் ஆகிட்டார் அப்படின்னா தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் விராட் கோலி. ஸோ அதனால் கமின்ஸ் வர்சஸ் விராட் கோலி இஸ் கோயிங் டு பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஆல்சோ ஒன் ஆஃப் த வெரி கீ பேட்டில்ஸ் த்ரூ அவுட் த சீரீஸ். தேங்க்யூ.